எதுனங்க ஐயா? உரைநடை பகுதியில இருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. அதான் அதை பத்தி என்ன பெரியவர்கள் என்ன ஒரு ஜீவசமாதி அந்த மாதிரி சொல்றாரா, இல்ல பழைய காலத்து கோயில்கள் அந்த மாதிரி சொல்றாரா, ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னு உங்ககிட்ட ஜீவசமாதிலாம் இல்ல. எத்தனையோ மகான்கள் வந்து அந்த காலத்துலயும் இருக்காங்க, இந்த காலத்துலயும் இருக்காங்க. இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறார் முதல்ல. ஏன்னா சுத்த சன்மார்க்கம்ன்றது எங்கே தொடங்குதுன்னா, இல்லை சைவ அது கடகால் இப்போ கடகால் போடுறோம் இல்லைங்களா, கடகாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பி கட்டி ஒரு இது போட்டுட்டு தான் அப்புறம் கடகால் போடுவாங்க. இல்லைன்னா கடகால் வந்து பூமியில் இறங்கும். அந்த மாதிரி தான் அந்த புலால் மறுத்தல், கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல்னால் வந்து கடகாலுக்கும் அது பேஸ்மெண்ட்டு தான். அதில் எந்த அது இல்லைன்னா இங்கே கொலைபிளை தவிர்க்கலாம் இங்கே வேலை கிடையாது. அது வந்து எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீகேஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனால் சுத்த சன்மார்க்கம்ன்றது நேரடியாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு சரவணானந்த சாமி சொல்கிற கருத்து என்னன்னா, சுத்த சத்து. இந்த சத்துன்றத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க சொல்கிறார். சத்து பொருள், மெய்ப்பொருள். சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நினைப்பு மரப்பற்ற நிலை மட்டும் இல்லை, அது வந்து சுத்த அருள் நிலையை குறிக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சுத்த சன்மார்க்க, சுத்த சத்து மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். அதை தான் வள்ளல் பெருமான் அகவல்ல அருட்சிவநெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அற்பெருஞ்சோதி. அருட்சிவநெறி அப்படின்னாலும் சுத்த சத்து மார்க்கம்னாலும் ஒன்றே ஒன்று தான். இப்போ புரியுதுங்கள்ல? சுத்தம்னா அருள், அந்த சிவம் எங்கும் நிறைந்த ஒரு சிவம் தான் சத்து பொருளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கு, அணுவுக்கு அணுவாய். அது இல்லாத இடமே இல்லை. அது ஒரு இருப்பு நிலை, ஒரு அன்பு இருப்பு நிலை. அந்த நிலையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில் இருந்து வாழுன்றது தான் சுத்த சத்து மார்க்கம். அப்போ வந்து நீங்கள் அதை மேலும் கரெக்டாக நம்ம பாஷையில் பார்க்கணும்னா அது வந்து கடவுள் பாதை. அதாவது கடவுளே வந்து உள்ளிருந்து வெளிப்படுகின்ற ஒரு நிலை. அதை தான் வந்து உரைநடை பகுதியில் வந்து இப்போது வருகின்ற நமது கடவுள் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். இப்போது வருகின்ற நமது கடவுள்னா மற்ற சமயத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்னப்பா இது இப்போது வருகின்ற நமது கடவுள்னா, அப்போ முன்னாடிலாம் கடவுள் இல்லையா, அப்போ வள்ளலார் தான் முதல்ல கடவுளை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா அந்த சென்டென்ஸு, அந்த மாதிரி சென்டென்ஸு அது வந்து அப்படியே அசிட்டிஸு எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி டிக்ஷனரியில் பார்த்தோம்னா அது விளங்காது. அது வந்து இறைவனே சொல்கிற சொல் வந்து அது சரவணானந்த சாமி நூல்களில் படிக்கும்போது தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும். இப்போ வந்து சுத்த ஒரு இது சொல்லியிருந்தீங்களா, அதாவது அவங்க வந்து அந்த சத்தியஞான சபை தர்மசாலையிலிருந்து ஒரு 4 நாள் வெளியே போயிடுவாரு வள்ளலார் ஐயா. அப்போ வந்து பின்தொடர்ந்து போகும்போது அவங்க தலையில சிரசில் இருந்து அந்த சூரிய ஒளி வரைக்கும் ஒரு லைட் இருக்கும்னு. ஆமாம்மா, அதாவது சாமி திடீர்னு கல்பட்டையா வந்த பிறகு பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு திடீர்னு காணாமல் போயிடுவார். தினசரி வந்து சொற்பொழிவு நடக்கும், அந்த சத்விசாரம் தினசரி நடக்கும். அவங்க வர்றவங்கெல்லாம் உட்காந்துட்டு நடப்பாங்க. ஆனால் திடீர்னு காணாமல் போயிடுவார். ஒரு 4 நாள் 5 நாள் எங்கே போகிறாரு என்ன பண்ணாருன்னு. அது சில அன்பர்கள் வந்து சாமி எங்கே தான் போகிறாருன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்போ பார்த்தா ஒரு இடத்துல, ஒரு காட்டுக்குள்ளே தண்ணி பண்ண இடத்துல, நல்ல வெயில் நேரத்தில் மரங்கள் இருக்கிற ஒரு இடத்துல தான் அவர் அந்த ஒரு இதில் இருக்கார். அந்த அவர் அந்த நிலையில் நம்ம சொல்ல முடியாது, அருள் நிலையில் இருக்கார். அப்போ அவங்களுக்கு அந்த நிலையை வந்து மற்றவங்களுக்கு இறைவனே காமிக்கிறார். அந்த ஒரு இது வந்து அந்த அன்பர்களுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இப்போ அது ரெக்கார்ட் ஆகிடுது இல்லைங்களா? இது மாதிரி ஒரு பார்த்தாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் ஆகிடுது. நம்மளாம் அவங்க பார்த்ததை ரெக்கார்ட் பண்ணதுனால நாம் அறிய முடியுது. அவர்
உச்சந்தல் சாமியோட உச்சந்தலையிலிருந்து அது சூரியன் வரையில் அது ஒரு பெரிய ஜோதி ஸ்தம்பம் கனெக்ட் ஆகுமா. சும்மா ஒரு 2 செகண்ட் பார்த்து அது மறைஞ்சிடுது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போயிட்டாங்க. அப்புறம் சைலண்ட்டாக வந்துட்டாங்க அந்த மாதிரி. அதனால் இப்போ வந்து பெரியோர்கள் எழுந்தருள எடுத்து செல்லுதல், அப்புறம் வந்து இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், பாடி பரவுதல், பக்தி செய்திருத்தல், பிறவு இருக்கிறது. இச்சையின்றி நுகர்தல், அதாவது சாப்பாட்டில் வந்து இச்சை இல்லாமல் சாப்பிட சொல்கிறார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இச்சையின்றி எப்படி நுகர முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு அம்மா மசாலா தோசை செய்கிறாங்க புதுசாக, இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சோலாபூரி சாப்பிட்றீங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. அந்த சுவையை வந்து நீங்கள் அனுபவிச்சு தானே நீங்கள் இது பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் இச்சையின்றி எப்படி நுகர முடியும்? அதுதான். அதாவது அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல்னு இருக்கும். இந்திரிய ஒழுக்கத்தில் தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல், அது வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கணும். தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல் ஒன்று தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நாம தான் இது பண்ணிக்கணும். அப்போ தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல், தயா வண்ணமாக பார்த்தல், தயா வண்ணமாக கேட்டல், தயா வண்ணமாக நுகர்தல், எல்லாமே அந்த தயா வண்ணம், அந்த தயா நிலை தான் வந்து நம்முடைய இயல்பான நிலை. அதாவது ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு. நாம் ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவம் ஆகலாம். அந்த தயவுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயவு தான் வந்து சுவாமிகள் வந்து சொல்லிட்டு இருந்தார். இது வந்து கடைசியில் தான் வந்து வெளிப்படையாக சொல்கிறார், என்னை ஏராளம் சேர்த்து விட்டது யாதெனில் தயவுன்ட்டு. அதில் வந்து எல்லாமே இதுக்கு முன்பு இல்லை. தயவு நிலையே வந்து ஒரு மனிதனுடைய அருவுருவ உணர்வுல ஏற்படுகின்ற அனுபவம் தான் தயவு அனுபவம். இப்போ நம்ம வந்து உண்மையில் அருவுருவ நிலையில் தான் இருக்கோம். நம்ம அருவுருவ நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதுதான் நம்ம புரிஞ்சிக்காத ஒரு. இப்போ உருவம்னா கண்ணால் பார்க்கறது இல்லைங்களா, கண்ணால் பார்க்கறது. அருவம்னா கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ அருவ நிலை வந்து கடவுளுடைய இயல்பான நிலை, அருவ நிலை. அவர் எங்கும் அருவ நிலையில் தான் வியாபித்திருக்கார் சத்து பொருள். ஆனால் அருவ நிலையில் இருக்கிற ஆண்டவருக்கு அனுபவம் கிடையாது. அதாவது அருள் வந்து நிறைவா இருக்கு. அவர் இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை நிறைவா தான் இருக்கு. ஆனா அது அனுபவத்துக்கு வரணும்னா அவரே ஒரு ஜீவனா வரணும். அவரே தான் ஜீவனா வர்றாரு. நம்ம நான் யார்ன்ற கேள்விக்கு ஒரே பதில், இறைவனே இந்த ஜீவனா வர்றாரு. ஆனா அந்த ஜீவனா வரும்போது அந்த அருவ நிலை விட்டு இறங்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அந்த அருவ நிலை அசைக்க முடியாத ஒரு நிலையான ஒரு இருப்பு. அந்த இடத்துல வந்து அனுபவத்துக்கு அந்த இடத்துல வழி கிடையாது. அனுபவம் வரணும்னா உங்களுக்கு வந்து 3 ஒன்றா சேரணும். அதாவது பதி, பசு, பாசம், இது 3மே இயற்கையாக உள்ளது. இது 3 ஒன்றா சேரணும். இப்போ வந்து பாசம்ன்றது இந்த உலகம், அந்த அபரநிலை, பெருஞ்சோதி நிலை, இதனுடைய அம்சமாக வர்றது தான் நம்முடைய உடம்பு. இந்த உடம்பு வந்து ஆமாம், இந்த உடம்புன்றது பாசம். அந்த பாசம்னா அதுக்கு வந்து ஜடப்பொருள் தான். ஆனால் வந்து அந்த ஜடப்பொருளாகவும் இறைவன் இருக்கிறார். அந்த இடத்துல வந்து தன்னை காட்ட மாட்டார். தான் வந்து அந்த ஜடப்பொருளாகவும் இருக்கார். அவர் எல்லாமே எதுவுமே இந்த உலகத்தில் தோன்ற முடியாது. அதாவது அந்த 5 பூத நிலைகளும் அவர் தான். ஆனால் எந்த ஒரு பூதத்தையும் சுட்டி காட்டி இதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரானா அப்படி சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் இல்லாமல் அந்த பூதம் ஆகி இருக்க முடியாது, வர முடியாது. அதுதான் மணிவாசக பெருமான் வந்து ஒன்று நீ அல்லை. அதாவது ஒன்று நீ அல்லைன்னா இந்த புற உலகத்தில் கண்ணால், காதால், ஐம்புலன் அறிவுகளால், மனதால் சுட்டி காட்டப்படுகின்ற யாது ஒன்றும் நீ அல்ல, ஒன்று நீ அல்லை.
அன்றி ஒன்று இல்லை. அப்புறம் வந்து அதுக்கு எதிர்ப்பதமாக சொல்கிறார் என்னன்னா, நீ இல்லாமல் எதுவும் வந்து இயங்கி இருக்க முடியாது, ஆகிவிட முடியாது, நீயே தான் எல்லாமாய் ஆகியிருக்கிறாய். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது எல்லாம் ஆனான் ஒன்றும் அல்லான். அவரை பற்றி வந்து ஞானிகளே வந்து திட்டவட்டமாக சொல்கிறதுக்கு முடியாமல் தான் திகைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அருள் நிலையை பற்றி யாருமே இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு அந்த அருள் நிலை அந்த மாதிரி நமக்கு அந்த இது அந்த நிலை இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, துடிப்பு. அது துடிப்புலாம் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம அதை பழக்கப்படுத்திக்கிட்டே வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது, அப்புறம் தேவைப்படாது. அது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நிராதர நிலைக்கு போயிடலாம். அது வந்து ஒரு வருடம் கூட பழக வேண்டியிருக்கும், 2 வருடம் பழக வேண்டியிருக்கும். முயற்சி இருந்தால் 6 மாதத்தில் சரியாயிடும், ஒரே மாதத்தில் வந்துடும். அது அவங்களுடைய அதிதீவிர பக்குவ நிலை, உருக்கம், அந்த உயிர் இறக்கம். கான்சென்ட்ரேஷன் தேவை. நிராதார நிலைன்னா இரும்பு தேவையில்லைட்டா. நீங்க சொல்ற மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதியானவன்னு சொன்னாலே இது வரும். வள்ளலார்னு சொன்னாலே வந்துடும். அது எதுங்க புரியல? இப்போ நீங்க புருவ மத்தின்னா உங்க கவனத்தை கொண்டே அந்த இடத்துல நம்ம செலுத்தணும். ஆமா ஆமா ஆமா. ஆனா நிராதார நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடி நார்மலா அமைதியா உட்காந்து அந்த நீங்க வந்து அருட்பெருஞ்சோதியானவர் இல்ல வள்ளலார்னு இல்லையே அந்த பேரை சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த நிராதார நிலைய அந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும் நான் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சீடர்கள் இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் நாராயணான்னு சொன்ன போதும் அவர் சமாதி போயிடுவார். அந்த பேரை கேட்டாலே, இறைவனுடைய திருநாமத்தை கேட்டாலே சமாதி. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான் வந்து புருவமத்தி. அது சாமிகள் தெளிவாக சொல்வார். புருவமத்தின்றது இந்த 6வது ஆதார நிலை, ஆக்கினை. ஏன்னா ஆக்கினையில் ஏன் பழகணும்னா அந்த இடத்துல தான் இந்த மனது ஒருமைப்படும், வேற வழியே கிடையாது. இதய ஸ்தானத்தில் அது அலை மனமாக இருக்கும். அது வந்து கலை மனமாக மாற்றணும். கலைன்னா அருட்கலை. புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்காக அந்த அருட்கலை, அதுக்கு வந்து அருட்கலை பயிலணும்னா அதுக்கு வந்து நிராதார நிலையுமே ஏற்படும் போது நமக்கு அந்த புருவ மத்திய தேவை, அதுக்கான இது பண்ண வேண்டாங்கிறீங்களா? அப்ப நீங்க இல்ல அதுவாவே தேவைப்படாம போயிடும். அதுவாவே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் நீங்க ரெண்டுமே வருது. அது வரும். அது குறிப்பிட்ட காலம் வரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நமக்கு புருவ மத்திய பயிற்சி தேவைப்படாம போயிடும். ஆமா ஆமா. அதுவும் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருது. இப்போ சாமி பத்தின புக்ஸ், ஆடியோஸ், ஏதோ ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு நான் காலை உள்ள வச்சு நம்ம போக முடியுது. அந்த நெட் அந்த புருவ மத்தியில் அந்த அது என்னன்னா ஆகினை. அப்படிங்களா? சரிங்க. சூப்பர் வந்துட்டே இருக்கு எப்பவுமே. சூப்பர். நிராதாரங்கிறது வந்து கண்ண மூடி ஒரு தடவை சொன்னாலே வந்துடும். நேத்து நைட் 1 மணி நேரம் அப்படிதான் இருந்தது எனக்கு. சூப்பர். அது எனக்கு எப்போ அது பழக்கத்திலே வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அப்படிங்களா? வெரி குட். சரிங்க. அருமை. அது அந்த 7வது நிராதார நிலைதான் நம்மளுடைய உண்மையாவே இருக்கிற இடம் அந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அதாவது கரெக்டா என்னோட அந்த உணர்வுகளை கரெக்டா சொன்னீங்க. அதாவது நிராதார நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ஃபீல், அதுல இருந்துதான் விரிவடைஞ்சு ஒரு தலை ஃபுல்லா. அது ஆமா தலைக்கு நடுவுல ஒரு சென்டர்ல இருந்துதான் அந்த ஒரு அந்த உணர்வு அந்த இது தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பேரானந்தம் மாதிரி ஒரு இது தலைய பூரா ஆட்கொள்ள அப்படியே எல்லா சைடும். ஆமா. அதாவது பெருமானார் ஒரு இதுல குறிப்பு என்ன கொடுக்குறாருன்னா, ஜீவன் ஆன்மான்றது தனித்தனியெல்லாம் பிரிக்க முடியாது. அது 2 சேர்ந்து தான் அருவுருவ நிலை. இப்போ வந்து அந்த ஜீவன் ஆன்மான்றது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இயல்பா இருக்குதோ அதே மாதிரி அந்த அருவுருவ உணர்வு. இன்னொரு சந்தேகம் இருக்குன்னா, இப்போ இந்த மூலாதார சுவாதிஷ்டான ஒவ்வொரு சக்கரங்கள் வழியா அந்த சக்தி மேல வருது இல்லைங்களாண்ணா?
இல்லை அதெல்லாம் யோகம் இதெல்லாம் வேண்டான்ட்டார் சாமி. அதெல்லாம் வேண்டாம். சரி, ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. சரணன் சாமிகிட்ட நான் கேட்டேன். அதெல்லாம் வந்து கோடி அருள் நிலைக்கு கோடி பங்கு கீழே இருக்கு. அது நம்ம கீழே ஆதாரத்திலேருந்து சக்தி நமக்கு தேவையில்லைன்ட்டார். அதெல்லாம் பழைய மார்க்கம். அதெல்லாம் பழைய மார்க்கம். இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த மார்க்கத்தில் வந்து உங்களுக்கு உலக வாழ்வு தடைபட்டுடும். நீங்கள் கரெக்டாக அதை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னா அந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பி சகசிராகாரத்தில் போகிற ஒரு அடைப்பு ஏற்பட்டுரும். உங்களுக்கு சமாதி கூட்டிடும். நீங்கள் வந்து அப்படியே சமாதியில் மண்ணில் புதை உண்டு இருக்க வேண்டியது தான். யாருக்கு என்ன லாபம்? யாருக்கான எதனா லாபம் இருக்கா? சமாதி கூறதுனால உங்களால் நீங்கள் வந்து சுயநலம் தான் சொல்லணும். அது வந்து உயிர் பணி செய்யும். வள்ளலார் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்காருன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அவர் காரண சரீரத்துல இருந்து எல்லாத்தோட எண்ணமா தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்காருங்கிற அர்த்தமா? அது எப்படிங்க? புரியல. வள்ளலார் வந்து அனைவருக்குள்ளயும் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அப்ப காரண சரீரத்துல வந்து எண்ணமா தானே இருக்கும். அந்த காரண சரீரங்கிறது ஒரு எண்ணம் தானே. எண்ணமா? ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல்னு சொல்றாங்களே. காரண உடல்ன்றது தான் ஆன்மா. அந்த ஆன்மாவும் உள்ளொலியும் சேர்ந்தது தான் காரண உடல். ஆனால் நம்ம அதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம தன்னால பார்க்க முடியாது. ஆமாம். அதுதான் மூலம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் சுவிட்சு. அங்கிருந்து தான் எல்லா விதமான உடலுக்கு தேவையான சக்தி, மனோ சிந்தனை, உடல் உறுப்பு இயங்குது தேவையானது புறத்திலிருந்தும் கிடைக்கும், அது உள்ளிருந்தும் அது வரும். அது வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் நம்ம வந்து இறைவன் வந்து அந்த அருவ நிலையில் அது அருளாக இருக்கார். அந்த பெருஞ்சோதி நிலையில் இந்த பிரபஞ்சமே உருவமாக இருக்கார். இது வந்து இது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு பாலத்தில் தான் அவருக்கு வந்து அருள் அனுபவத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த ஆண்டவருடைய அருவுருவ நிலைன்றது ஒரு உணர்வு, அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வு தான் உண்மையில் நாம இருக்கோம். அது வந்து இந்த உண்மையெல்லாம் கூட வந்து சரவணானந்த சாமி அதாவது வள்ளல் பெருமானே சொல்லியிருக்காரு. அதாவது சுத்த சன்மார்க்கத்தை பற்றி வந்து இந்த தெரிஞ்சுக்கணும்னா திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் ஊன்றி கவனித்தால் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றார். அதாவது சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் ஊன்றி பார்த்தால் தெரியும் அப்படின்றார். அது ஆமாம், திருமந்திரம். அது வந்து நிறைய அதில் வந்து விளக்கம், அற்புதமான ஒரு விளக்கம் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. ஒரு பாடல் நமக்கு சுவாமி சுட்டி காட்டிருக்காரு. எனக்கு அந்த பாடல் இப்போ ஞாபகம் இல்லை. 4 வரி தான், 2 வரி தான் ஞாபகம் வருது. அதை மட்டும் சொல்கிறேன். அதாவது நனவாதி பற்றில் அப்படின்னு வரும். அதாவது ஒரு நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அப்படின்னு சொல்றார். நவமாம் அவத்தை நனவாதி பற்றில். அதாவது நமக்கு 3 நிலையில் நம்ம டெய்லி உழன்று இருக்கோம். ஒன்று விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 பிரியும். இல்லை, அதாவது விழிப்பு நிலை அது 3 பிரியும், கனவு நிலை அது 3 பிரியும், சுழித்து நிலை அது 3 பிரியும். அதாவது விழிப்பு நிலையில் சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுழித்து. கனவுல வந்து சொப்பனத்தில் சாக்கிரம், சொப்பனத்தில் சுழித்து, சொப்பனத்தில் சொப்பனம். இத பத்தி கேட்கறேன் நான் கூப்பிட்டேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 டைப் பத்தி எனக்கு ஆடியோல ஒன்னு சொல்லிருந்தீங்க. அதுல வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அப்புறம் வந்து சுழித்து ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஆன்மா வந்து வெளியே போச்சுன்னா உள்ள கூடாதுன்னு ஏதோ ஒரு லைன் சொல்லிருக்கீங்க. அந்த அது வந்து அப்புறம் வந்து சுழுத்தியில் சொப்பனம், சுழுத்தியில் சாக்கிரம், சுழுத்தியில் சொப்பனம், சுழுத்தியில் சுழுத்து. அது எப்படின்னா இப்போ சுழுத்தி எடுத்துங்களேன். சுழுத்தியில் சாக்கிரம்னா சில பேர் நான் தூங்குவாங்க,
நீங்கள் லேசான ஒரு கதவு தட்டினாலும் எழுந்திருப்பாங்க. ஆமா, இது இந்த 3 விளக்கத்தை தான் நீங்க எனக்கு கொடுத்துருந்தீங்க அந்த ஆடியோல. ஆமாம். சுழுத்தியல் சொப்பனம்னா அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எழுப்பணும். 2 4 10 முறை கதவை தட்டினா தான் எழுந்துப்பாங்க. சுழுத்தின்னா அவங்கள எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி பொண மாதிரி தூங்குவாங்க, அதுங்களை எழுப்பவே முடியாது. அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி சொப்பனத்தில் சாக்கிரம்ன்றது கனவு காணுவாங்க, லேசாக கனவு கலைஞ்சிரும், அது ஒரு இதுக்கு வந்துடும். சொப்பனம்ன்றது டீப்பாக பார்ப்பாங்க, டீப்பாக பார்த்து இது பண்ணுவாங்க. சொப்பனத்தில் சுழுத்தின்னும் போது அந்த கனவு நிலையில் நைட்டு ஃபுல்லாக ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு பயமோ, நைட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பயத்திலேயே அவங்களுக்கு ஓடும், அதுலேருந்து விடுபட முடியாது. பயங்கரமான துன்பத்தை அனுபவிப்பாங்க அல்லது சுகத்தை அனுபவிப்பாங்க, அதுலேருந்து அது முழுக்க உண்மையாகவே அனுபவிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இப்போ சாக்கிரம்ன்றது சாக்கிரம்ன்றது சில பேர் பயங்கர விழிப்புணர்வோடு இருப்பாங்க. சாதாரண ஸ்டூடெண்ட்ஸு பசங்களே நல்ல விழிப்புணர்வோடு இருப்பாங்க. சாக்கிரத்தில் சொப்பனம்ன்றது கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியாக இருப்பாங்க, நம்ம சொல்கிறது அந்த அளவுக்கு புரியாது. சாக்கிரத்தில் சுழித்திடும் போது சில பேருக்கு என்னடா உனக்கு புரியவே வைக்க முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் இதுதான் நமக்கு பவமாம் பிறப்புன்றார். இந்த 9 நிலைகளும் நீ தாண்டி போனோம். இந்த 9 நிலைகள் தான் நம்மளை வந்து பிறப்பு இறப்பில் வந்து அழுத்தி விடுறது. இதெல்லாம் தாண்டி போனோம். அப்புறம் வந்து அப்புறம் அது சரியான ஞாபகம் இல்லை சத்திய. அப்போ நம்ம தாண்டி போனால் அங்கே என்ன இருக்குன்னா சத்திய ஞான பொதுவில் துவம் ஆர் துரியம் சொரூபமதாமே. சத்திய ஞான பொதுன்னா சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபைன்ற வார்த்தை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது, ஆனால் திருமூலர் சொல்லியிருக்கார் சத்திய ஞான பொதுன்னா சபை. சத்திய ஞான சபைன்னு வந்துடுது இல்லைங்களா, யாரும் சொல்லலையே, ஆனால் திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்பவே வந்து சில உண்மைகளை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார். சத்திய ஞான பொதுவில் அந்த எங்கே இருக்குன்னா அதுதான் தலைக்கு நடுவில் நிராதார நிலையில் அந்த 9 அவத்தைகளும் அதுக்கு மேலே பல இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து போகும்போது துவம்னா நீன்னு அர்த்தம் தமிழில். துவம் தத்துவம் மசி, அது நீயா இருக்கிறாய். துவம் அப்படின்னா நீ. துவம் ஆர்னா நீ அமர்ந்திருக்கிற, நீ விளங்குகின்ற இடம் துரியம் சுரூபமதாமே. துரிய நிலைன்றது தான் அது கடைசி நிலை. அந்த நவமாம் அவத்தை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கடந்து போகும்போது அது வந்து நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுத்தி, பரசாக்கரம், பரசொப்பனம், பரசுத்தி, குரு சாக்கரம், குரு சொப்பனம், குரு சுருத்தி, சிவசாக்கரம், சிவசொப்பனம், துருசுருத்தி, சுத்த சிவசா, இதெல்லாம் கடந்து கடைசியில் துரியம்ன்ற ஒரு நிலையில தான் நீ இருக்கிற. அங்கே வந்து உங்களுக்கு ஆனந்தம் தான், அருள் ஆனந்தம் தான் அனுபவம். ஆமாம், அதுதான் நிராதார நிலையும் நாங்கள் சொல்லவே முடியாது எதையும். இப்போ நம்ம அது சொல்லிக்கிறோமே ஒழிய அங்கே அது சுட்டப்படாத ஒன்று. அது வந்து அது அந்தரத்தில் எப்படி சூரியன் அனாமத்தா இதாகுது, சப்போர்ட்டே ஒரு இதில் அர்ஜுன் வடிவேலும் ஒரு படத்தில் துப்பாக்கி வச்சுட்டு போயிடுவான், டீ வாங்கினார் சொல்லி அப்படியே வச்சுட்டு போயிடுவான். இது சப்போர்ட்டே இல்லாமல் நிற்குதுன்னு கடை வச்சிடும். அந்த மாதிரி சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கிறோம். அது எந்த சப்போர்ட்டும் தேவை கிடையாது. அது வந்து அருவம், அது நிராதார நிலை, அதுதான் சப்போர்ட்டு. அதுக்கு வந்து சாட்சி தான் தேவையில்லை, தானே தான் சாட்சி. அந்த இடத்துல காட்சி என்பதெல்லாம் கிடையாது. சாட்சி அதுவே சாட்சி இருக்கிறது ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் தான் அந்த நீ துவமாக இருக்குது, நீயா இருக்கிறாய். அந்த துவம்ன்ற அந்த சத்திய ஞான பொதில் விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உனது வண்ணமாய் விளங்குகின்றார். துவம் ஆர் துரியம் சொரூபமதாமே. சொரூபம்ன்றது அதுதான் சொரூப சித்தி, அதுதான் அருட்பிரகாச வடிவம் சொல்கிறது. அதுதான் அருணகிரிநாதர் கிளி வடிவம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து
அந்த ஒரு பாடல். நிராதார நிலை உணர்வு இருக்குல்ல, ஆமாம். இப்ப இதுக்கு அடுத்தது எது என்னன்னா, இப்போ நிராதார நிலையை பற்றி நாம் வெளியிலேருந்து தான் பேசுகிறோமே தவிர தேக உணர்வுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அது சும்மா நம்ம வந்து ஒரு விசாரம் பண்ணுறோமே தவிர அது வந்து அந்த நிராதார நிலையம் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போயிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க கோட்டை. அது வந்து எத்தனையோ கோடி மைல் போயிட்டே இருக்கும் அந்த அனுபவங்கள். அது சாதாரணமானது கிடையாது. அது வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்னாலே அனுபவம் நிராதாரத அனுபவம் ஆகுமே ஒழிய அதெல்லாம் வந்து 0.0001% தான். அந்த உள்ளே போனால் அது வந்து கிடைக்கிறது திருவருளால் தான் அந்த முழுமையான ஒரு இதை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நம்ம இழக்கிறோமோ உடல் பொருள் ஆவிய நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி தான் பெரியோர்கள் இருக்கிற வாசத்தலங்களில் எழுந்தருளுதல் இச்சையின்றி நுகர்தல் எல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம இப்போ திடீர்னு அந்த ஒரு பயிற்சியை இப்போ தான் தொடங்கியிருக்கோம். அது எத்தனையோ 1000 படிகள் இருக்குது. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நம்ம சிந்தனையை வந்து நல்ல சிந்தனையாக மாற்றணும். பெரியோர்கள் நல்ல வார்த்தையை கேட்குறது, அவங்க நல்லா விசாரித்து இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அந்த அங்கே போயிட்டு அந்த அவங்க என்ன அருள் விளக்கம் சொல்கிறாங்களோ அதை காதால் கேட்கறது. இந்த மாதிரி பெரியோர்கள் இருக்கிற இடத்த எழுந்துறதுன்னா சமாதி இருக்கிற இடம் இல்லை. அந்த அந்த அருள் உரை யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அதுவே அழைச்சின்னு போயிடும். நமக்கு அந்த பக்குவம் வந்தாலே இந்த இடத்துக்கு போ, அங்கே வந்து உனக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு திருவருளே கூட்டி வைக்கும். அது திருவருளே கூட்டி வைக்கும். நம்மளா தேடினோம்னா அது வந்து அது சரிப்பட்டு வராது. திருவருளே கூட்டி வைக்கும். அந்த ஒரு ஆவல் ஒரு ஆர்வம் வரணும். இறைவா நான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு அது நினைச்சாலே போதும். அது கடவுளுக்கு விண்ணப்பமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு இது. அதனால தான் பெரியவர்கள் காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா? என்னங்க தெய்வ இப்போ வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தானே அவரோட கலந்துருவாரு. யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சரி. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? அதாவது அதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, அதாவது ஒன்றே சிவம் என்று அறிவால் அறிந்தேன், செத்தாரை மீட்கின்ற தென்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உவமேயம், அது ஊமேயம் இல்லை சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து இலக்கணத்தில் ஊமானம் ஊமேயம் உதாரணம் அப்படின்னு இன்னொன்று நம்ம சுட்டி காட்டுவோம். இறைவனுக்கு எதிர்னு ஒன்று கிடையவே கிடையாது. எதை நீங்கள் சுட்டி காட்டுவீங்க? எது எடுத்தாலுமே அவர் தான், அவருடைய ஏகதேசம் தான். அதனால தான் உவமேயம் இல்லாத ஒரு நிலை, அது ஒரு நிலை, அது ஒன்றே ஒரு பொருள் தான் இருக்கு. ஒரு நிலை தன்னில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். அந்த இயற்கை உண்மையை வந்து கூறு போட முடியாது. அது ஒன்றே ஒன்று தான். ஒரு அன்பு தத்துவம் தான் இருக்கு. இயற்கையில் அன்பு தத்துவம் தான் இருக்குது. இது அனுபவத்தில் அந்த அருள் அனுபவத்துக்காக அது வந்து புறத்தில் பார்க்குறதுக்கு நிறைய கோடி பேர் மக்கள் அதெல்லாம் இருக்கிற மாதிரி உயிர்கள் இருக்கிற மாதிரி தோற்றம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இருக்கிறது ஒரே பொருள் தான் இருக்குது. அந்த ஒரே பொருள் இன்னும் சொல்லப்போனால் அற்பெருஞ்சோதி மட்டும்தான் இருக்குது. அதுதான் அவர் ஆண்டவருடைய அனுபவம். அது அந்த அனுபவத்தை வள்ளலார் கொடுத்துட்டாரு. இப்போ வள்ளலாருடைய அனுபவம் வந்து யாவும் தானாய் நிற்றல். அவருடைய அனுபவத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு அந்நியமாக யாருமே கிடையாது. நீங்களும் சரி, நானும் கிடையாது. நான் என்னுடைய நினைப்பும் சரி, எல்லாமே நான் அனுபவிக்கிற துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் எல்லாத்தையும் அவர் வந்து அகநிலையில் தனியாகவும் இருந்துக்கிட்டு அந்த அகப்புறத்தில் அந்த ஜீவனாகவும் இருந்து அந்த அருள் வெளியில் ஆனந்த நிலையில் இருப்பார். அதில் வந்து எந்த ஒரு புற இன்ப துன்ப நிகழ்ச்சியெல்லாம் உள்ளே போக முடியாது அந்த கோட்டைக்குள்ளே. அதே நேரத்தில் புறநிலையில் தானே வந்து ஒவ்வொரு அணுவிலையும் தனது உண்மையை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஜீவனை வந்து அந்த அந்த அனுபவம்ன்றது பூஜ்ய நிலையில்தான் வரணும்.
அதுதான் பெரிய இது. எப்பவுமே திடீர்னு அந்த 100% அனுபவத்துக்கு வர முடியாது. அந்த அனுபவம்ன்றது பூஜ்ய நிலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு தொட்டாசிலிங்க இருக்கு, அது முதல்ல அந்த ஆண்டவர் அந்த ஜீவனுக்கு அந்த தொடு அறிவாக வர்றார். அப்போ இப்போ வள்ளலாருக்கு எப்படி வர்றாருன்னா, தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அற்பெருஞ்சோதி. கடவுள் அனுபவமாக தான் வருவார். தனியாக உங்களுடைய சொந்த அனுபவம் தாங்க கடவுள். அதான் வரலாறு சொல்றது. கடவுள்ன்றது என்ன? அது ஒரு நபர் அல்ல, உங்களுடைய சொந்த அனுபவம். அன்பு, அருள், இன்பம் 3 பகுதிகளை கொண்ட ஒரு பொருள். அது உங்களுடைய சொந்த அனுபவத்தில் வரணும். அதுதான் அருவுருவ உணர்வு நிலையில் வரும். அதுதான் அருட்பிரகாச வடிவம்ன்றது. அந்த அருட்பிரகாச வடிவம் தான். ஆமாம், அன்பு, அருள், இன்பம். அதுதான் சத்து, சித்து, ஆனந்தம், சி, வா, இம் எல்லாமே அதுதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்த அனுபவத்துல வர்றது அந்த அருட்பெருஞ்சோதி, அந்த கடவுள். ஆமா, கடவுள் ஒரு மகான் கிட்ட கேட்குறாரு ஒரு சீடர், சாமி எனக்கு ஒரு சந்தேகன்றார். என்ன சொல்லு அப்படின்றாரு. கடவுள்னா என்ன, கடவுள்னா யாருன்னு கேட்கல அவரு, கடவுள்னா என்னன்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி கேட்பாங்க. இவர் அவர் நைட்டில் உட்காந்து யோசனை பண்ணுவார் போலக்குது. கடவுள்னா என்னன்ட்டு ஒரே ஒரு வார்த்தை, கடவுள்ன்றது உன்னுடைய சொந்த அனுபவம், முடிவான அனுபவம், உன்னுடைய சொந்த அனுபவம், முடிவான அனுபவம், அருள் அனுபவம். அந்த அனுபவம் தான் கடவுள். அதனால தான் அனுபவமாகி அற்பெரும் ஜோதி என்றார். அது ஒரு காட்சியோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பொருளோ கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன தெய்வ? அது ஒரு காட்சியோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது கிடையாது, ஒவ்வொருத்தவங்களோட சொந்த அனுபவங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஆமா, இப்போ ஒரு எறும்பு இப்போ கண்ணுக்கு முன்னாடி அங்கே போயின்னு இருக்கு. அது எதை நோக்கி இப்போ ஆண்டவர் செலுத்திக்கிட்டு இருக்காருன்னா, அருள் அனுபவத்தை நோக்கி தான் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அதை நோக்கி தான் அவருடைய பயணம் போயிட்டு இருக்கு. வேற எதுக்காக இல்லை, அதுக்காக தான் அந்த பயணம் போகுது. அதுக்கு முன்னாடி தான் இன்ப துன்ப பதிவுகள் அந்த ஜீவனுக்கு தேவைப்படுது. அப்பதான் அருளுடைய பெருமையை அறிய முடியும், அந்த அருள் இன்பத்தை. சரிங்க தேவ், சரிங்க தேவ், சரிங்க தேவ், சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே 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 ஓகே. தயவு 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 தயவு. ஆமா, அவர்தான் வாய்ஸ் மெசேஜ் தேவையில்லாம ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காருங்க. அது சில சமயத்தில் ரொம்ப இதாக இது பண்ணால் அது டெலீட் பண்ணிடுங்க. அது பரவாயில்ல. அது அவர் இந்த பிழைகளை தவிர்த்தல்